ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பீர்க்கங்காயும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அருமையான இந்த முட்டை பீர்க்கங்காய் பொரியலை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 முட்டை, 5லேருந்து அல்லது 6 முட்டை, இது ஒரு 5 பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷுங்க. நான் இதில் 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா புழுப்பாக வறுத்து எடுக்கணுங்க. கலர் மாறாத அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்து எடுத்தோம்னா நல்லா புழுப்பான நம்மளுக்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு அல்லது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இதை போட்டு பொரிஞ்சு வந்ததும் நான் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம், மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லைட்டாக அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை, அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 350 கிராம் பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும். அந்த பீர்க்கங்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த தக்காளி பேஸ்ட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் பொடி, வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா அந்த பீர்க்கங்காயில் எல்லாத்துலேயும் நல்லா ஒரு கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பீர்க்கங்காய் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தேவையான உப்பும் இப்போவே சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு இதை வேக விடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இடையில நீங்கள் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பீர்க்கங்காய் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு, நம்ம இன்னும் முட்டை வேறு கலக்க வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கிரேவியாக வைக்கிறதுனால நமக்கு சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரே 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நல்லா கூடி வந்துடுச்சு. பார்த்தால உங்களுக்கு தெரியும், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கூடி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். கசூரி மேத்தியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சேர்ந்தாப்பில் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு ஒரு அந்த கிரேவி பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருந்தால் சப்பாத்தி கூட சாப்பிட்டதுக்கு ஒரு விக்கு நாப்பில் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடியாக இருக்குது.
உண்மையிலே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் நீங்கள் இந்த முட்டையும் பீர்க்கங்காயும் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.